நம்ம வாழ்க்கையில் நிறைய இடங்களில் நிறைய நேரங்களில் நம்ம மனசில் ஏதோ ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பயம் நம்மளை முன்னேற விடாமலும் நம்மளை நிம்மதியை இருக்க விடாமலும் தடுத்து கொண்டே இருக்கும். இந்த பயத்தை தான் ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆங்ஸைட்டி வரும்போதெல்லாம் நம்மளை பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு உணர்வு அலைகள் இருந்து கொண்டே இருக்கும். நிறைய பேர் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த ஒரு இனம் புரியா பயம், எதை எடுத்தாலும் பயம், நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் உருவாவதற்கு காரணங்கள் நிறைய இருக்குது. அந்த ஆங்ஸைட்டியை, அதாவது அந்த கவலையை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதற்கான ஒரு முக்கியமான ப்ரூவன் 5 டிப்ஸை தான் நம்ம இந்த எபிசோடில் கேட்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அருமையான வாரத்தோட இறுதியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் வாழ்க்கையில் அனைத்து சிறப்பானதாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஹலோ நண்பா, நண்பி, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹாய் அண்ட் நன்றி. நம்ம இந்த எபிசோட பண்ணிக்கிட்டு இருக்க வேலையில் 1000 ஃபாலோவர்ஸை ஸ்பாட்டிஃபைல நம்ம பெற்றிருக்கோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது எல்லாமே உங்களால் மட்டும்தான் முடியும். உங்களோட சப்போர்ட் ரொம்ப தொடர்ந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கு, நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் இருந்தாலும் மறக்காமல் ஆர்ஜே மனோ பாட்காஸ்ட்டை சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பாட்டிஃபை இல்லை ஆப்பிள் பாட்காஸ்ட் லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட ரேட்டிங்ஸை கொடுங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாட்காஸ்ட் முழுக்க உங்களுக்காக ஃப்ரீயாகவே ரன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்களோட சப்போர்ட் மட்டும்தான் தொடர்ந்து இதை ரன் பண்ண வைக்கும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. உங்களோட தாட்ஸ், கமெண்ட்ஸ், கொஸ்டின்ஸ், நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் பேசணும், இல்லை உங்களுடைய கதை, உங்களுடைய கேள்விகள் இடம்பெறணும் அப்படின்னா மறக்காமல் RG Mano _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் போயிட்டு கமெண்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், என்னோட டைரெக்டாக கனெக்ட் பண்ணலாம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். இந்த ஆங்ஸைட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது மோர் தென் ஜஸ்ட் அ ஃபீலிங் ஆஃப் அன்கம்ஃபர்டபுள் வரி. இது எப்பயுமே நிறைய பேரை ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம மனசில் ஒரு நெருடலை உருவாக்கி கொண்டே இருக்கும். ஈவன் நம்ம வித்தவுட் அவுட் சைட் இன்டர்வென்ஷன் கூட நம்ம மனசில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ஆங்ஸைட்டி சொல்லுவாங்க. ஆங்ஸைட்டி அப்படின்றது தமிழில் பார்த்தோன்னா கவலை, ஒரு இனம் புரியா கவலை நம்ம மனசில் வந்துக்கிட்டே இருக்கும். அது ஏன் இதுக்கு அப்படின்றது ஒரு சில நேரங்களில் காரணங்களை கண்டுபிடிக்கலாம். ஒரு சில நேரங்களில் எதுவுமே இல்லாமல் கூட நம்ம மனசில் அந்த ஒரு நெருடல் உருவாகி கொண்டே இருக்கும். இந்த மாதிரி நேரங்களில் எப்படி நம்ம அந்த ஆங்ஸைட்டியை ஹேண்டில் பண்ணுறது, எப்படி நம்ம அதை தடுத்து நிறுத்துறது? இந்த ஆங்ஸைட்டினோட அடுத்த ஒரு விளைவு தான் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் உருவாகும் பொழுது நம்மளை அறியாமலே நம்மளை ஒரு உண்மை நிலை மறக்கிறோம். எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக பண்ண முடியாது. ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம மனசில். என்னடா இது இப்படின்ற ஒரு எரிச்சல் உருவாகும். ஸோ இந்த ஒரு ஆங்ஸைட்டியை வேற இருக்கிறது எப்படி, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, ஹோப் அப் பண்ணுறது அப்படின்றத ஒரு முக்கியமான 5 பாயிண்ட்டாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா, சேலஞ்ச் ஆங்ஸியஸ் தாட்ஸ். ஸோ ஆங்ஸைட்டி உருவாகிறதுக்கு காரணமே ஆங்ஸைட்டி அந்த தாட்ஸ் தான் சொல்லுவாங்க. அது எப்படி உருவாகுது, அதோட அந்த உணர்வுகள் எப்போ ஆரம்பிக்குது, எதனால் உங்களுக்கு வருது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு சேலஞ்ச் பண்ணணும். நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரும். ஐயோ, இன்னைக்கு இது கரெக்டாக போகாது, நம்மளால் இதை கரெக்டாக ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியாது, இல்லை நம்மளால் இந்த பணத்தை பெரட்ட முடியாது நம்ம குழந்தைகளுக்காக, நம்ம வேலையில் நம்ம இந்த வேலையை முடிச்சிட முடியாது, இப்படின்ற மாதிரி ஒரு பயம், ஒரு சின்ன ஒரு பயம் தான் உருவாகும். அந்த பயம் நம்மளை அறியாமலே ஒரு ஆங்ஸைட்டி தாட்ஸை நம்ம மனசில் விதைச்சிட்டு போயிடும். ஸோ நம்ம மனசில் எப்பப்போலாம் எனக்கு இது கரெக்டாக வராது, ஐயோ இது சரியான எண்ணம் கிடையாது, என்னால் அந்த எக்ஸாம் முடிச்சிட முடியாது, என்ன அவங்க இப்படி பேசுவாங்களோ, இவங்க இப்படி நினைப்பாங்களோ, நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் அவங்களுக்கு பிடிக்காதோ, இப்படின்னு ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம உருவாகும் பொழுது நம்ம சேலஞ்ச் பண்ணணும். எனக்கு உருவாகும் போது உங்கள் மண்டையில் அந்த மாதிரி எண்ணங்கள் பாப்பப் பண்ணும் பொழுதே, நெகட்டிவ் திங் வரும்போதே, இது ரியலாகவே உண்மையான பயமா, இதை நினச்சி நான் ஏன் பயப்படணும், ஐயோ எனக்கு வீசா வருமா வராதா, இது உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்வியை உருவாக்க வேண்டும். நீங்கள் கேட்கணும், இது ரியலிஸ்டிக்காக உண்மையான நம்ம கவலைப்படக்கூட வேண்டிய விஷயமா இது அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே நீங்கள் சேலஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இதில் பாசிட்டிவ் அவுட்கம் ஏதாவது இருக்கா, நெகட்டிவ் அவுட்கம் இதில் என்ன இருக்குது, இது இவ்வளோ கவலைப்படுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம அதை சேலஞ்ச் பண்ணணும் அந்த ஆங்ஸியஸ் தாட்டை.
ஸோ அதை ஃபஸ்ட்டு சேலஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு தெளிவான ஒரு விடை கிடைக்கும். ஸோ அடுத்து நம்ம 2வது பாயிண்ட் பார்க்க போகிறோன்னா, ரெகக்னைஸ் யுவர் நெகட்டிவ் திங்கிங் பேட்டர்ன்ஸ். இதை ரெகக்னைஸ் பண்ணாலே ஈஸியாக இந்த ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த வரிஸ் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடலாம் அப்படின்னு தான் சொல்லலாம். ரெகக்னைஸ் பண்ணணும். ஸோ சேலஞ்ச் பண்ணால் மட்டும் போடாது, நீங்கள் இதை ரெகக்னைஸ் பண்ணணும். ஓகே, இது நம்ம மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த எண்ணம் நம்ம மனசில் நம்ம தைரியமாக இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. டெய்லி காலைல மேலே ஒர்க் அவுட் பண்ணலாம் கூட, ஐயோ நம்ம உடம்பு வீக் ஆயிருமா சொல்லிட்டு ஏதோ ஒரு தாட்ஸ் நம்ம மனசில் ஒரு கவலை எப்போவுமே மைண்டில் படிஞ்சே இருக்குது. இது நம்மளை தொடர்ந்து பாதிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இது நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும். ரெகக்னைஸ் பண்ணி ஓகே, இது நம்மளுக்கு வந்துட்டுருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதை நான் அக்செப்ட் பண்ணுறேன். இதை நம்ம ரெகக்னைஸ் பண்ணி அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்றத அடுத்த ஒரு பாயிண்டில் கேட்க போகிறீங்க. ஸோ 3வது பாயிண்ட் பார்த்தோம்னா, கல்டிவேட் ஆன் ஆப்டிமிஸ்டிக் அவுட்லுக். ஆங்ஸைட்டி கொஞ்ச நாள் அப்படியே விட்டிங்கன்னா உங்கள் கை விட்டு ரொம்ப பெருசாக பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிக்கும். அது உங்களை இழையாமலே உங்களை கீழ்த்தள்ள ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ எப்படி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்கை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் உருவாக்கணும். இந்த ஆங்ஸைட்டி தாட் நீங்கள் பார்த்தீங்கல்ல, அது வரும்போது ரெகனைஸ் பண்ண பின்னாடி இதை எப்படி நம்ம பாசிட்டிவாக ரீச் பண்ணுறது. இது உடனே உங்கள் மாற்றத்தை உருவாக்க முடியாது. நம்ம பேபி ஸ்டெப்ஸ் இருக்கணும். ஒவ்வொன்றா லேர்ன் பண்ணணும். இந்த கவலையிலேருந்து என்னென்னலாம் நம்மளுக்கு கஷ்டப்படுத்துது அப்படின்றத ஃபஸ்ட்டு ரெகனைஸ் பண்ணுறீங்கல்ல, சேலஞ்ச் பண்ணுறீங்கல்ல, அதுக்கப்புறம் அதை மாற்றுவதற்கான ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக். ஆமாம், எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு இந்த கார் ஓட்டுறது பயமாக தான் இருக்குது, வெளில போனாலே எனக்கு நம்ம கரெக்டாக போனாலும் அடுத்தவன் கரெக்டாக வருவோம்னு தெரியாது. ஆனால் அது உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. முடியாமல் இருக்கும்பொழுது அதை நீங்கள் எப்படி பண்ண முடியும்? நீங்கள் ஒரு டிஃபென்சிவ் டிரைவராக நீங்கள் ஓட்ட ஆரம்பிக்கும் போது அது ஈஸியாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக இருங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கரெக்டாக இருங்க. அதுக்கப்புறம் நடக்கிறது உங்கள் கையில் கிடையாது. அதை பற்றி நீங்கள் யோசிச்சு என்ன ஆக போகிறது? ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது. நான் கரெக்டாக ஓட்டுவேன், நான் கரெக்டாக எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ணுவேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான தாட் நீங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்டிமிஸ்டிக் அவுட்லுக்கை நீங்கள் கொண்டு வரும்பொழுது ஈஸியாக அந்த ஆங்ஸைட்டியை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு தைரியம் உங்களுக்குள்ளே கிடைக்கும் சொல்லுவாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தோன்னா, டேக் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். ஸோ உங்கள் மைண்டு எப்பயுமே ஒரு பிரேக் இருக்கும், பிரேக் வேணும். ஸோ ஆங்ஸைட்டி ரெகுலராக உங்கள் மனசுக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது, உங்களால் மென்டல் அந்த ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை பற்றி இதை எப்படி மாற்றலாம், இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் மேலும் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்காம, அதே மாதிரி அதுக்குள்ளேயே உலண்டுக்கிட்டே இருக்காமல் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், ஒரு பாஸ், ஒரு மெடிடேஷன் பண்ணலாம், இல்லை எக்ஸசைஸ் பண்ணலாம், அந்த பிஸி ஒர்க் பண்ணல ஒரு வாக் பண்ணலாம், அது மாதிரி ஒரு மியூசிக் லிசன் பண்ணலாம். இதெல்லாம் எல்லா இடத்துலையும் நம்ம பேசுனது தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது அந்த ஒரு ஆங்ஸைட்டி தாட்ஸ்லேருந்து கொஞ்சம் உங்களை நீங்கள் விடுபட்டுக்க கொஞ்சம் தேர்ட் பர்சனாக நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ ஈஸியாக உங்களுக்கு விடை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணுங்கள், டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். அப்போ ஈஸியாக இந்த மாதிரியான நெகட்டிவ் எண்ணங்கள்லேருந்து வெளிவர முடியும். ஸோ அடுத்து பார்த்தோன்னா, கிரியேட் ஆன் ஆன்டி ஆங்ஸைட்டி டூல் பாக்ஸ். ஸோ என்ன பண்ணலான்னா, த பெஸ்ட் வே டு டீல் வித் ஆங்ஸைட்டி. ஸோ நீங்கள் தெரப்பி இல்லை மெடிடேஷன் இந்த மாதிரிலாம் போகிறது, மெடிக்கேஷன், தெரப்பேட்டிக் இந்த மாதிரி போகும்போது ஃபைனலாக நீங்கள் ஒரு டூல் பாக்ஸ், ஸோ உங்களுக்குள்ளே ஒரு கொஷின் கேட்டுக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும், அதுக்கப்புறம் உங்களோட ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். உங்களால் முடியாத பட்சத்தில் உங்களால் முடியவே முடியாது, ஸோ அது உங்களை கண்ட்ரோல் பண்ணுது ஆங்ஸைட்டி அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை சீக் பண்ணுறதுல கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த 5 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது இந்த ஆங்ஸைட்டின்றக்கூடிய கவலை உங்களை விட்டு போகக்கூடிய தேவையில்லாத கவலைகள், அன்னெசரி வரிஸ் உங்களை விட்டு போகும்பொழுது உங்கள் மைண்ட் ரொம்ப கிளியர் ஆகும். அதுலேருந்து ஈஸியாக நீங்கள் வெளிவர முடியும். வெளிவந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதிய உலகம், ரொம்ப அமைதியான, சந்தோஷமான, நிம்மதியான உலகம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நினச்சது எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண முடியும். இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இது எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் உங்களோட தாட்ஸை, கமெண்ட்ஸை எனக்கு எழுதி அனுப்புங்க. நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி என்னன்னு பார்த்தோன்னா, RJMN_, இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் போயிட்டு என்னை டேரெக்டாக கனெக்ட் பண்ணலாம். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் RJ Mono, த செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் பாட்காஸ்ட் லிசன் பண்ணிங்கன்னா உங்களோட ரேட்டிங்கை கொடுங்க. இது தொடர்ந்து எனக்கு உந்துதலாக இருக்கும். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ Mono, இது உங்களோட நம்பிக்கை. நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன் மனோ. சிக்கே நண்பா, நன்பி.